ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் நேற்று நான்வெஜ் எடுத்துருக்குறோம். அதான் என்னென்ன பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபிஷ்ஷும் சிக்கனும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இன்னும் இந்த மீனை குழம்பு வைக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனில் 65 போட்டுட்டு பிரியாணி செய்யலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு சிக்கனுக்கு அப்படியே எல்லாமே போட்டு தயிர் அந்த மசாலா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி இது பண்ணி வச்சுட்டேன். மசாலா தடவி அதுக்கப்புறம் குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் கொதிச்சிட்ருக்குது. மீனெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து பொரித்து கொடுத்துட்டேன். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் தான் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். காலையில் மீன் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் பிரியாணி சமைச்சு சூடாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு சரி டைம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் ஆடையெல்லாம் ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தாச்சு. கிளம்பிட்டோம். நான் என் பொண்ணு வந்துட்டா. அதுக்கு ஹாய் சொல்லு. ஆட்டுக்குட்டி போயிட்டுருக்குது. மெதுவாக போட்டு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வேறு வெயில் ரொம்ப இப்போ இஷ்டம் இருக்குது. அவ்வளோ விளையாடுறா. நம்ம பக்கமாக கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். சரி வாங்க. நல்லா சிக்கன் 65 செஞ்சு ரைத்தா பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சுட்டு அது இலையில போட்டு சாப்பிட்றது தனி ஃபீல் தான். பாய் டாட்டா.